வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆனந்தி, உனக்கு சூர்யா சார் பத்தி தெரியாது. ஒரு விஷயம் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா யார் சொன்னாலும் கேட்க மாட்டாரு. இல்ல, என்னால இங்க இருக்க முடியல. நான் போய் பாக்குறேன். சூர்யா சார் வேட்டைக்கு போற சாமி வழியில போயிடக்கூடாது. அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. ஐயோ வேணாம் நந்தினி, வெளியே யாரையும் வரக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்கல்ல, நீங்க போக வேணாம். சொன்னா கேளுங்க, வேற ஏதாவது வழி இருக்கான்னு யோசிப்போம். எப்படி யோசிச்சாலும் சூர்யா சாரை காப்பாத்த யாரோ ஒருத்தர் போய் ஆகணும். அது நானாவே இருந்துட்டு போறேன். என்ன தடுக்காத ஆனந்தி, நான் வந்து. ஐயோ நந்தினி, நாம நினைச்ச மாதிரியே வெளியில போயிட்டா. உங்களையும் சூர்யாவையும் இப்படி பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். சூர்யா கிட்ட இருந்து உங்களுக்கு ஃபோன் வந்ததும் எவ்வளவு சந்தோஷப்பட்டீங்க. அது இன்னும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு சார். என்ன பண்ண முடியும் அன்பு? டைம் மனுஷனை இவ்வளோ மாத்தோன்னு நான் எதிர்பார்க்கல. திருவிழாக்கு கிளம்பி சூர்யா வீட்டுக்கு போனதும் சூர்யாவும் நீங்களும் மட்டும் இல்லை சார், நம்ம தில்லைராஜன் ஐயா, அருணாச்சலம் ஐயா, சுந்தரவள்ளி அம்மா, பார்வதி மேடம்னு ஒவ்வொருத்தரும் அவ்வளோ சந்தோஷமா இருந்தாங்க. இப்ப பாருங்க சார், ஆளுக்கு ஒரு பக்கமா ஜென்ம விரோதிங்க மாதிரி அவங்க நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. சில நேரம் யோசிச்சு பார்த்தா நிஜமாவே யார் மேலதான் தப்புன்னு கன்ஃபியூஷனா இருக்கு. சூர்யாவுக்கு கோபம் கொஞ்சம் அதிகமா தான் வருதோன்னு இருக்குல்ல? கோபம் வந்தாலும் குணம் தங்கம் தான் சார். இல்லைன்னா நான் அவரை சூர்யான்னு பேர் சொல்லி கூப்பிட முடியுமா? ஆனா ஏன் இப்படி மாறிட்டாருன்னு தான் தெரியல. நீங்களும் இவ்வளவு கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னே தெரியல. சில விஷயங்கள கொஞ்சம் ஆற போட்டு யோசிக்கிறது தான் புத்திசாலித்தனம். அப்பதான் ஆரம்பம் எது முடிவு எதுன்னு எல்லாமே புரியும். நீ என்னையும் சூர்யாவையும் பத்தி யோசிக்கிற, ஆனா நான் உன்னை பத்தி யோசிக்கிறேன் அன்பு. எனக்காக நீ வருத்தப்படுவேன்னு தெரியும் அன்பு. ஆனா நீ எல்லாருக்காகவும் வருத்தப்படுற பாரு, அதுதான் உன் மனசு. நான் தான் உன்னையும் ஆனந்தியும் கூட்டிட்டு வந்து கஷ்டப்படுத்திட்டேன்னு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது. ஐயோ, அப்படிலாம் இல்லை சார். என்ன, வரும்போதும் வந்த மாதிரி போகும்போதும் எல்லாரும் சந்தோஷமா போக முடிஞ்சா எனக்கு அது போதும் சார். அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தோணுதா உனக்கு? இந்த எல்லா பிரச்சனைக்கும் பின்னால யாரோ இருக்கிறாங்கன்னு தான் எனக்கு தோணுது. அவங்கள கண்டுபிடிச்சிட்டா எல்லாம் திரும்ப பழைய மாதிரி ஆயிடும் சார். உன் நம்பிக்கை ஜெயிச்சா எனக்கும் சந்தோஷம்தான். எனக்கு தெரிஞ்சு எல்லாத்துக்கும் பின்னால இருக்கிறது இங்க எல்லாரோட ஈகோ தான். அது உடையணும். கொஞ்சம் கஷ்டம் தான். ஒரு கால் பேச வேண்டியது இருக்கு, நான் இப்போ வந்துடுறேன். சார், வெளியெல்லாம் போக வேணாம் சார். வெளியெல்லாம் போகல, இங்கே தான். சரி. ஆனந்தி, ஹலோ. ஏங்க, என்னாச்சு? குரல் ஏன் பதட்டமா இருக்கு? இங்க பெரிய பிரச்சனை ஆயிருச்சுங்க. சூர்யா சார் குடிச்சிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாருன்னு அவரை தேடி நந்தினி வெளியே போயிருக்காங்க. என்னது? நந்தினி வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க? நீ அடங்கவே மாட்ட மாப்ள. ஆனந்தி, ஆனந்தி என்ன ஆச்சுன்னு சொல்லு. என்ன நந்தினியா? சொல்றது நந்தினிக்கு என்னடா ஆச்சு? டேய், என்னடா பண்ணீங்க நந்தினிய? டேய் சொல்றா. ஆனந்தி, இரு, நான் திரும்ப கூப்பிடுறேன். ஏங்க, ஏங்க சொல்றா. சூர்யா, நாங்க யாரும் எதுவும் பண்ணல. உங்களை காணும் தான் நந்தினி வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்களோ. ஐயோ மாப்ள, வெளியே போனா கருப்பு அடிச்சிருமே. அதுக்காக தான் இவங்க என்னமோ பிளான் பண்ணிருக்காங்க. அது சூர்யா, தேவையில்லாம வார்த்தையை விடாதீங்க. நாங்களே பிளான் பண்ணி நாங்களே உங்கள்ட்ட சொல்லுவோமா? நீங்க தண்ணி அடிச்சுட்டு வெளியே போயிட்டீங்கன்னு நினைச்சு நந்தினியும் வெளியே போயிட்டாங்க. மாப்ள, முதல்ல நந்தினியை தேடணும் மாப்ள. அதுக்கு என்ன பண்ணணும் யோசி. என்னையா பண்றது யோசிக்கிறத விட? நான் போய் நந்தினியா கூட்டிட்டு வரேன்.
நான் இருக்கிற வரைக்கும் எவ்வளனாலையும் நந்தினியோட நிழல கூட தொட முடியாது. என்னது? நீங்க வெளிய சூர்யா இப்ப வெளிய போனா சேஃப் இல்ல. சொன்னா கேளுங்க. அதுக்கு என்ன? நந்தினிக்கு அப்படியே என்ன ஆனாலும் இங்கே இருக்க சொல்றியா என்ன? நான் இங்க இருந்தா உங்க திட்டம் தான் ஜெயிக்குமே. யோ புரியாம பேசாதயா? டேய் எல்லாமே புரிஞ்சுதான்டா பேசுறேன். எல்லாம் புரியுது. உன்னால எங்களை ஒன்னும் பண்ண முடியாது.